ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், அதோட 3 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு சாஸ்லாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.